அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஐ ஏமாற்றியதா திமுக? அவைத்தலைவர் பதவிக்கு செல்லும் பெண் ஒருவர். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தார். தொடர்ந்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என போராடி வந்தார். 3 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருந்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. காரணம், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ள துளியளவும் ஒப்புக்கொள்ளவில்லை. இறுதியாக அவர் தாவேகாவில் இணைந்து விடுவார் அல்லது தனி கட்சியை தொடங்குவார் என அனைவரும் கருதிய போதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்தார். அவர் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். திமுகவில் அவர் இணைத்து கொண்டவுடன் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் அளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஓபிஎஸோடு வெளியேறியவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள்: ஓபிஎஸ், ஐயப்பன், மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம். இதில் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் போன்றவர்கள் ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ நம்பாமல் திமுகவில் சென்று இணைந்து கொண்டார்கள். ஐயப்பன் மட்டுமே தொடர்ந்து ஓபிஎஸோடு பயணித்து வந்தார். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தவுடன் ஐயப்பனுக்கும் சீட் கிடைக்கும் என அவர் கருதியிருந்தார். ஆனால் திமுக தலைமை சீட் ஒதுக்கிய போது ஐயப்பனுக்கு மீண்டும் உசிலம்பட்டு தொகுதியை ஒதுக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த ஐயப்பன் அவர்கள் சசிகலாவின் கட்சியில் போய் தன்னை இணைத்து கொண்டார். இதனால் சசிகலா அவருக்கு மீண்டும் போட்டியிட அங்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். உசிலம்பட்டி தொகுதியில் சசிகலாவின் வேட்பாளர் ஐயப்பன் வெற்றி பெற மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஐ நம்பி வந்த யாரையுமே அவர் காப்பாற்றவில்லை. அனைவரையுமே நிர்கதியில் விட்டுவிட்டு அவர் மட்டும் சொகுசாக ஒரு கட்சியில் இணைந்து தனக்கான பதவியை பெற்றுக்கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. அவர் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற மனநிலையில் ஓபிஎஸ் அதிமுகவை காவு கொடுத்து விட்டார் என்றும் அதிமுகவினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தபோது அவருக்கான முக்கியத்துவம் அங்கு அளிக்கப்படும். கண்டிப்பாக அவருக்கு அவைத்தலைவர் பதவியை வழங்க மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார் என்று அப்பொழுது செய்திகள் வெளியாகி இருந்தது. மேலும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டு இருக்கக்கூடிய போடிநாயக்கனூர் தொகுதியில் வெற்றி பெற்று விடுவார். அவ்வாறு வெற்றி பெற்றால் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஐ மீண்டும் அமைச்சரவையில் இணைப்பதற்கு பதிலாக அவைத்தலைவர் ஆக்கினால் நன்றாக இருக்கும். மேலும் ஓபிஎஸ்ஐ மதிக்காத எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறை சட்டப்பேரவைக்கு வரும்பொழுதும் ஓபிஎஸ்ஐ கையெடுத்து கும்பிட்டே ஆக வேண்டும். காரணம், ஓபிஎஸ் சட்டப்பேரவைக்குள் அவைத்தலைவராக இருக்கும்பொழுது அவரை மறுதளிக்க முடியாது. மேலும் சட்டப்பேரவையில் அவர்தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். முதலமைச்சரே அவரை பார்த்து தான் கையெடுத்து கும்பிட வேண்டும். எனவே எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்க ஸ்டாலின் இதுபோன்ற திட்டத்தை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஓபிஎஸ் தரப்பு மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரே எண்ணம், தனக்கு எந்தவிதமான அங்கீகாரமும் தேவையில்லை. அதே சமயத்தில் தனது மகனுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியல் அங்கீகாரம் தேவை என்பதனால்தான் அவர் திமுகவில் இணைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் புதிய ட்விஸ்ட் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது, இறுதியாக நடைபெற்ற மக்களவை கூட்டத்தொடரின் பொழுது பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து மகளிருக்கான இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டி எம்பி சீட்டுகளினுடைய எண்ணிக்கையை உயர்த்த திட்டமிட்டிருந்தார்கள். அதாவது 545 800 மாற்ற அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அப்பொழுது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு அந்த மசோதா விடப்பட்ட போது இந்தியா கூட்டணி தோற்கடித்தது. குறிப்பாக திமுக இதனை கடுமையாக ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து வந்தார்கள். அதை தோற்கடிக்க முக்கிய காரணமாக இருந்தது திமுகவும் ஒன்று. இதைத்தான் பாஜக தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைத்து வருகிறார்கள். அதாவது, மகளிருக்கான இடஒதுக்கீட்டை கிடைக்க விடாமல் செய்ததே திமுக அரசுதான். அம்பேத்கர் அவர்கள் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை முன்மொழிந்தபோது அப்பொழுது எதிர்த்தது பார்ப்பனர்கள் மற்றும் RSS போன்ற அமைப்புகள். ஆனால் தற்பொழுது அதே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை மறுப்பது திமுக, அதனது கூட்டணி கட்சிகள் மற்றும் விசிக போன்ற கட்சிகள். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை மறுப்பதன் மூலம் இவர்களது மனநிலை என்ன என்பது புரியும் என திமுகவை கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மீண்டும் சபாநாயகர் பதவிக்கு அப்பாவுவை தேர்ந்தெடுக்க வேண்டாம், ஓபிஎஸ்ஐயும் தேர்ந்தெடுக்க வேண்டாம். அதற்கு பதிலாக இந்த பாஜகவினுடைய அரசியலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பெண் ஒருவரை சபாநாயகராக்கலாம் என்ற ஒரு திட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அவ்வாறு சபாநாயகராக பெண் ஒருவரை தேர்வு செய்யும் பட்சத்தில் 3 நபர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது, அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி போன்றவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. இவர்களில் தமிழரசியின் பெயர்தான் அதிக அளவு பேசப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அவ்வாறு தமிழரசி சபாநாயகராக்கப்பட்டால் ஓபிஎஸ்ஸின் நிலை என்ன என்பது கேள்விக்குறி. நன்றி.